பாராளுமன்றத்திலே உடை அணிதல் தொடர்பாக சம்பிரதாயங்கள் இருக்கின்றன. அந்த சம்பிரதாயங்களை மீறும் வகையிலே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் இன்றைய தினம் உடை அணிந்து வந்திருக்கின்றார். அது தொடர்பான விவரத்தினை தங்களிடம் கோருகின்றேன். ඒක අවශ්‍යතාව වෙන්නේ ගරු මන්ත්‍රීතුමා ඔබතුමා එතන ඇවිල්ලා තියෙන්නේ මේ කතානායකතුමා මේ ගලවල පෙන්නන්නද මේ බර්ස්ට් එකක් අදගෙන ඉන්නවා ෆුල් ෂූට් එක අදගෙන ඉන්නවා ගරු ඔබතුමා මේ ඔබතුමා 27 ඉදිරිපත් කරන්න. මේ ලෙඩ නම් මේ බෙහෙත් ගන්න පුළුවන් සභාවතුමා හවස ආවොත් මම 27 දෙන්න. 27 ඉදිරිපත් කරන්න. சாரி சார், இலங்கையிலே சிறைச்சாலை என்பது நரகத்தில் ஒரு பகுதியாகவே கருதப்படுகின்ற, அதாவது அடிப்படைவாதிகள் இதுவும் மற்ற ஒரு மிகவும் மோசமான கட்டமைப்பாகவே இந்த சிறைச்சாலைகள் கடந்த அரசாங்கத்தினாலும் அதே நேரம் தங்களது அரசாங்கத்தினாலும் நடாத்தி வரப்படுகின்ற இந்த சிறைச்சாலைக்குள் இதுவரை நிரூபிக்கப்படாத குற்றச்சாட்டுகளுக்காக 23 நாட்கள் நான் சிறைவாசம் இருந்திருக்கிறேன். அதிலும் மன்னார் வைத்தியசாலையில் உயிரிழந்த ஒருவருக்கு நீதி கேட்பதற்காக மன்னார் வைத்தியசாலைக்கு ஒரு வைத்தியராக சென்றதற்காக 5 நாட்களும், சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் நடந்த ஊழல் தொடர்பாக வைத்திய அதிகாரிகள் சங்கம் எனக்கு எதிராக வைத்தியசாலையில் நடந்த ஊழல் தொடர்பாக சாவகச்சேரி நீதிமன்றத்தில் தொடர்ந்த பொய்யான வழக்குகளால் 14 நாட்களும் அரசாங்க பாராளுமன்ற உறுப்பினருக்குரிய பாதுகாப்பினை தர மறுத்ததால் என்னை நாங்கள் அரசாங்கம் தந்த கைத்துப்பாக்கியால் தற்பாதுகாத்துக் கொள்ள முயற்சித்த போது 4 நாட்களும் இலங்கையில் இருக்கின்ற வவுனியா, ஜாழ்ப்பாணம் போன்ற சிறைகளிலே இருந்திருக்கிறேன். இந்த சிறைச்சாலைகளை ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக பார்க்க வேண்டிய நான் இந்த நாட்டிலே இருக்கின்ற நீதித்துறைகளின் ஓட்டைகள் காரணமாக குற்றஞ்சாட்டப்பட்ட ஆனால் நிரூபிக்கப்படாத குற்றவாளியாக இன்று வரை இருக்கிறேன். நேரடியாக என் கண்களால் இந்த சிறைச்சாலைகளை பார்க்க முடிந்தது என்னை பொறுத்தவரைக்கும் நான் செய்த மிகப்பெரிய பாக்கியமாகவே ஆகவே இந்த சிறைச்சாலையில் நடக்கின்ற விடயங்களை கேட்பதற்குரிய சகல தகுதிகளும் எனக்கு இருக்கிறது. இந்த சிறைச்சாலைகளில் அடைக்கப்படுகின்ற குற்றஞ்சாட்டப்பட்ட, குற்றம் நிரூபிக்கப்பட்ட குற்றவாளிகள் அனைவரும் ஒரு மனிதர்கள் என்ற வாசகத்தை நான் அந்த சிறைச்சாலைகள் சுவர்களில் எழுதப்பட்டிருப்பதை அடிக்கடி வாசிக்கிறேன். ஆனால் உள்ளே நடப்பதோ வேறு. ஆகையால் பொறுப்புக்குரிய சுகாதார அமைச்சர் என்ற அடிப்படையில் இந்த கேள்விகளுக்குரிய பதில்களை தாங்கள் தருவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஒன்று, இலங்கையின் வடக்கு மாகாணத்தில் இருக்கின்ற வவுனியா சிறைச்சாலையில் நிரந்தரமாக ஒரு வைத்தியர் நியமிக்கப்பட்டிருக்கிறாரா? ஆம் எனில் அவருடைய பெயர் என்ன? 2வது கேள்வி, அதேபோல் யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் ஒரு வைத்தியர் ஒருவர் கடமையில் இருக்கிறாரா? அவருடைய பெயர் என்ன? 3வது கேள்வி, யாழ்ப்பாணம் மற்றும் வவுனியா சிறைகளில் 2024ஆம் ஆண்டு 2025ஆம் ஆண்டு நிரந்தர வைத்தியர் ஒருவர் நியமிக்கப்பட்டிருந்தாரா? ஆமெனில் அவர்களுடைய பெயர் என்ன? 4வது கேள்வி, யாழ்ப்பாணம் மற்றும் வவுனியா சிறைச்சாலைகளை இதுவரை தங்களுடைய கபினட் அமைச்சர்கள் யாராவது சென்று பார்த்து இருக்கிறார்களா? ஆமெனில் எப்போது? 5வது கேள்வி, ஒரு சிறைச்சாலை ஒன்றில் இருக்கின்ற வைத்தியர் ஒருவர் கடமை செய்கின்ற நேரம் என்ன? சிறைச்சாலையிலே இருக்க வேண்டிய நேரம் என்ன? 6வது கேள்வி, ஒன்கோல் வைத்தியராக அவரால் வீடுகளில் இருந்து தொலைபேசி மூலம் மருத்துவம் பார்க்க முடியுமா? அதற்குரிய சட்ட வரைகள் இருக்கிறதா? அவை என்ன? ஒரு சிறைச்சாலை ஒன்றில் ஒரு கைதி ஒருவருக்கு ஆஸ்துமா நோயினால் அல்லது ஹார்ட் அட்டாக் நிலையினால் மருத்துவ அவசர நிலை ஏற்பட்டால் அந்த நிலையில் மருத்துவ உதவி வழங்குவதற்கு அந்த சிறைச்சாலையில் இரவு நேரத்தில் மருத்துவர்கள் இருக்கிறார்களா? 8வது கேள்வி, 2026ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி வரை நான் சிறைச்சாலைகளில் இருந்த நாட்களில் யாழ்ப்பாண சிறைச்சாலைக்குள்ளேயே மரணித்த கைதிகள் எத்தனை பேர்? கௌரவ சபாநாயகர்களே, 3 கைதிகள் எனக்கு முன்னால் இறந்திருக்கிறார்கள். அவர்களுடைய பெயர் என்ன? அவர்கள் எவ்வாறு மரணித்தார்கள்? போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட்டதா? 9வது கேள்வி, இனிவரும் காலங்களில் சிறைச்சாலை மருத்துவ வசதிகளை மேம்படுத்துவதற்காக தங்களால் ஒரு குழு ஒன்றினை அமைத்து சிறைச்சாலை கைதிகளின் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்க முடியுமா? கௌரவ சபாநாயகர் அவர்களே, எனக்கு 1 நிமிடம் தாருங்கள், என்னுடைய 8 நிமிடம் இருக்கிறது. இந்த சிறைச்சாலைகளிலே பனடோல் என்ற மருந்தை தவிர வேறு எந்த மருந்தும் இல்லை. கௌரவ சபாநாயகர் அவர்களே, என்ன வருத்தம் சொன்னாலும் பனடோல் மட்டும்தான் வழங்கப்படுகிறது. ஆகவே குறைந்தது சிறைச்சாலைகளில் ஒரு வைத்தியர் காலமாக 8 மணியிலிருந்து 5 மணி மட்டுமாவது இருக்கணும். கௌரவ சபாநாயகர் அவர்களே, அதே நேரத்தில் பின்னேரத்தில் சபாநாயகர் அவர்களே ஒன்கோல்ல டாக்டர்ஸ் இல்லை. அப்போ அங்கே இருக்கிற நர்சிங் ஸ்டாஃப் தான் அந்த பேஷண்ட்டை பார்க்குறாங்க. ஹார்ட் அட்டாக் வந்தால் கூட பொய்யா நடிக்கிற ஆளுக்கும் உண்மையான ஹார்ட் அட்டாக்கையும் அடையாளம் காண இயலாது. அப்படி ලබා දී තියෙන එක ඉවරයි ගරු මන්ත්‍රීතුමා. ඉවර කරනවා. ඒ නිසා கௌரவ கதாநாயகத்துமா குறைந்தது ஒரு வைத்தியர் ஒன்கோல்லையாவது இருக்கணும் என்று நான் ஆசைப்படுறேன். நன்றி. இந்த நாட்டில் நடைபெற்ற மிகப்பெரிய யுத்தத்தின் பொழுது
தமிழீழ தேசம் என்பது ஒரு கட்டமைக்கப்பட்ட நிதி பொருளாதார அரசியல் மயப்படுத்தப்பட்ட ஒரு தேசமாக தமிழர்களுடைய நிலப்பகுதிகள் இருந்தது. அந்த காலகட்டங்களில் அவர்களுடைய நிலப்பகுதிகளில் இயங்கிய தமிழீழ வைப்பகத்திலே தமிழர்கள் தங்களுடைய நகைகளை அடகு வைத்திருந்தார்கள். இறுதி யுத்தத்தின் பொழுதும் அந்த நகைகள் அடைவில் இருந்த நகைகளை எடுக்கக்கூடியவர்கள் மீள எடுத்திருந்தார்கள். எடுக்காதவர்களுடைய பல கோடி ரூபாக்கள் பெறுமதியான கண்டெய்னர் பெட்டிகளில் நகைகளை கொண்டு வந்து கோட்டபாய ராஜபக்சவும் அரசாங்கமும் கொண்டு வந்ததாக ஃபீல்ட் மாஸ்டர் சரத் பொன்சேகா அவர்கள் கூட பல நேர்முகங்களில் பல தடவைகள் முன்வைத்திருக்கிறார். தானே அந்த தமிழீழ வைப்பகங்களில் இருந்த நகைகளை நான் அரசாங்கத்திடம் ஒப்படைத்திருக்கிறேன், அந்த நகைகளுக்கு என்ன நடந்தது என்று அவர்கள் கேள்விகளை கேட்டிருந்தார்கள். நான் கேட்கிறேன், இந்த உயர்ந்த சபையினூடாக இறுதி யுத்தத்தின் பொழுது தமிழர்களிடமிருந்து பறிக்கப்பட்ட இந்த நகைகள் தூயதாக்கப்படுவதற்காக உகண்டாவிலும் மஹிந்த குடும்பத்தினால் இப்பொழுதும் பேணி வைத்திருக்கப்படுவதாகவே செய்திகள் வருகின்றன. விடுதலை புலிகளிடமிருந்து அல்லது அவருடைய சொத்துக்களை பறிமுதல் செய்தவர்கள் கேபி என்று சொல்லப்படுகிற குமரனூடாக சொத்துக்களை பறிமுதல் செய்த கோட்டபாய ராஜபக்ச மஹிந்த ராஜபக்ச குடும்பத்தினர் அந்த சொத்துக்களை பசில் ராஜபக்ச போன்ற அந்த ராஜபக்ச குடும்பத்தின் பேரிலே பல நாடுகளில் முதலீடு செய்திருப்பதாகத்தான் நாங்கள் இன்றும் இந்த செய்திகளை பார்க்கிறோம். ஆகவே தமிழர்களுடைய அதிலும் ஏழைகள் தமிழீழ வைப்பகங்களிலே அடைய வைத்த அந்த நகைகளுக்கு என்ன நடந்தது? நான் கேள்வியாகவும் கூட கேட்டிருந்தேன். இதுவரை இந்த அரசாங்கம் பதவிக்கு வர முதல் இந்த அரசாங்க தரப்பிலே சொல்லியிருந்தார்கள், நாங்கள் அந்த நகைகளை மக்களிடம் கொடுக்கிறோம் என்று, நாங்கள் அதற்கான வழியை தேடுவோம் என்று. ஆனால் இப்பொழுது வேறு ஒரு கதையை சொல்லுகிறார்கள், அது அரசாங்கத்தினுடைய நிதி மூலத்துக்கு மாற்றப்படும் என்று. நான் சென்ற வாரம் கூட என்னிடம் யாழ்ப்பாணத்தில் இருந்து ஒரு அம்மா வந்திருந்தார். 50 பவுன் நகைகளை தான் தமிழீழ வைப்பகத்திலே பாதுகாப்பு பெட்டகத்திலே வைத்திருந்தேன். நான் அடைவு வைத்திருக்கவில்லை, பாதுகாப்பு பெட்டகத்திலே வைத்திருந்தேன். இதனை விட இதுவரை கிட்டத்தட்ட 816 பேர் என்னிடம் தங்களுடைய விண்ணப்பங்களை தந்திருக்கிறார்கள். தங்களுடைய தமிழீழ வைப்பகத்திலே வைக்கப்பட்ட அடைவு நகைகளை மீட்டு தாருங்கள், அது இலங்கை அரசாங்கத்தினுடைய படைகள் தானே கொண்டு போயிருக்கின்றன, அதனை அரசாங்கமே ஒப்புக்கொண்டிருக்கிறது, இப்பொழுது வந்திருக்கிற அரசாங்கமும் சொல்லி இருக்கிறது, நாங்கள் அதனை அந்த மக்களுக்கு வழங்குவோம் என்று. ஆகவே நீங்கள் ஒரு நேர்மையான கண்ணியமிக்க அரசாங்கம், நீங்கள் இன்று உங்களுடைய பெயரை நல்லதாக்குவதற்காக பல பெயர்களை சொல்லுகிறீர்கள். அப்படியானால் கடந்த அரசாங்கம் கொள்ளையடித்த தமிழ் மக்களுடைய தமிழீழ வைப்பகத்திலே வைக்கப்பட்ட நகையை மீட்டெடுத்து அதை தமிழ் மக்களிடம் வழங்குவதற்கு என்ன தடை இருக்கிறது? ஏன் நீங்கள் அதனை அந்த மக்களிடம் வழங்கக்கூடாது? நீங்கள் எத்தனையோ பேருக்கு விசாரணை நடத்துகிறீர்கள். சுரேஷ் ஆலையில் இருந்து பழைய ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச வரைக்கும் நீங்கள் பல பேருக்கான விசாரணைகளை மேற்கொள்கிறீர்கள். இந்த நகைக்கு என்ன நடந்தது? இது தமிழர்களுடைய நகை என்பதனால் நீங்கள் விசாரணை செய்யாமல் விடப் போகிறீர்களா? அல்லது இங்கும் ஒரு மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கிறது, மிகப்பெரிய ஒரு கரப்ஷன் நடந்திருக்கிறது, அப்படியானால் இந்த நகைகளுக்கு என்ன நடந்தது என்பதை விசாரிக்காமல் விடப் போகிறீர்களா? தயவு செய்து பணத்தை மட்டும் தூயதாக்கல் மட்டுமல்ல, இந்த நடந்து போன மிகப்பெரிய அநியாயத்துக்கு எதிராக பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அவர்களுடைய நகைகளை மீளப் பெறுவதற்கு இந்த அரசாங்கம் உடன் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும்.